ஹாய் எவ்ரிவன். நம்ம இங்கிலீஷ் வியூவர் சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 20 எம்சிக்கு வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த எம்சிக்கு எப்படின்னா மியூட் பண்ணிட்டு நீங்கள் கேட்டுட்டு க்யூஸ் மாதிரி அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தாட் பாக்ஸ் ரிட்டன் பை டெட் யூஸ். ஓகே, த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் த தாட் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் appeared in which poetry collection by டெட் யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேரக்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் C. The hawk in the rain. First one can answer option C. In which year was the hawk in the rain containing the thought fox published? ஸோ எந்த இயரில் வந்து இந்த ஹாக் இன் த ரெயின் அதில் வந்து இடம் பெற்றுருச்சு தாட் ஃபாக்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி 1957. செகண்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. தேர்ட் ஒன், which publishing house released The Hawk in the Rain Deadcuse debut volume? The Deadcuseோட டெபியூட் வால்யூம் வந்து இதுதான். எந்த பப்ளிஷ் ஹவுஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, ஃபேஃபர் அண்டு ஃபேஃபர். தேர்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி. ஃபோர்த் ஒன், வித் வாட் ப்ரிஜீசியஸ் அவார்ட் டிட் த ஹாக் இந்த ரெயின் வின் விச் இன்க்ளூடு த தாட் ஃபாக்ஸ். ஸோ எந்த அவார்டு வந்து வாங்குச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார்வர்ட் ப்ரைஸ், புக்கர் ப்ரைஸ், நியூயார்க் போயட்ரி சென்டர் ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன் அவார்ட், குயின்ஸ் கோல்டு மெடல் ஃபார் போயட்ரி. ஸோ ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, நியூயார்க் போயட்ரி சென்டர் ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன் அவார்ட். ஃபோர்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. ஃபிஃப்த் ஒன், வாட் இஸ் த லிட்டரரி ஃபார்ம் ஆஃப் த தாட் ஃபாக்ஸ்? என்ன லிட்டரரி ஃபார்ம் வந்து ஃபாலோ பண்ணாங்க இந்த போயம்லன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ட்ராமேட்டிக் மோனோலாக், சானட், ஃப்ரீ வேர்ஸ், பேலட். ஸோ ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, ஃப்ரீ வேர்ஸ். ஃபிஃப்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. சிக்ஸ்த் ஒன், த தாட் ஃபாக்ஸ் இஸ் ஆப்ஷன் இன்டர்ப்ரட் அஸ் அ மெட்டஃபர் ஃபார். ஸோ இதை வந்து எப்படி மெட்டஃபராக வந்து சொல்கிறாங்க அடிக்கடின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். வார் ட்ராமா, a childhood memory, the poetic imagination and creative process, political satire. சிக்ஸ் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, த poetic imagination and creative process. சிக்ஸ்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. செவன்த் ஒன், வாட் இஸ் த சென்ட்ரல் தீம் ஆஃப் த தாட் ஃபாக்ஸ்? என்ன தீம்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். நேச்சுரல் பியூட்டி ஆஃப் ஃபாக்ஸஸ், பொலிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ், இன்னர் ப்ராசஸ் ஆஃப் போயட்டிக் கிரியேஷன், சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, த இன்னர் ப்ராசஸ் ஆஃப் போயட்டிக் கிரியேஷன். செவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. எயித் ஒன், வாட் டைம் ஆஃப் டே டெபிக்டட் இன் த ஃபர்ஸ்ட் சென்சா? எந்த டைமில் வந்து இது ஃபஸ்ட்டு சென்சரில் சொல்கிறான்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இயர்லி மார்னிங், ஆஃப்டர்நூன், மிட் நைட், ஈவினிங். எயித் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, மிட் நைட். எயித் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. நைன்த் ஒன், வாட் டஸ் த பேஜ் இஸ் பிரிண்டட் இண்டிகேட்? ஸோ இதுக்கே உங்களுக்கு தெரியும். ஸோ நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா டைரக்ட் ஆன்சர் பார்த்துலாம். ஆப்ஷன் சி, த போயம் ஹேஸ் பீன் ரிட்டன். நைன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. டென்த் ஒன், இந்த ஓப்பனிங் ஸ்டான்ஸா த மிட்நைட் மூமெண்ட்ஸ் ஃபாரஸ்ட் ரெப்ரசன்ட். இந்த மிட்நைட் மூமெண்ட்டை வந்து ஃபாரஸ்ட் எதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. a literary forest, a battlefield, the poet imagination, a memory from past. ஸோ டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, த போயட் இமேஜினேஷன். டென்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. லெவன்த் ஒன், வாட் டஸ் த பிளாங்க் பேஜ் சிம்பலைஸ் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா? பிளாங்க் பேஜ் வந்து எதை சிம்பலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இக்னரன்ஸ், கிரியேட்டிவ் பிளாக் ஆர் போயட்டிக் ஸ்டில்னஸ், போர்டம், மெமரி. லெவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, கிரியேட்டிவ் பிளாக் ஆர் போயட்டிக் ஸ்டில்னஸ். லெவன்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. டுவெல்த் ஒன், த நீட் பிரிண்ட் இன்ஸ் டு த ஸ்னோ மெட்டஃபரிக்கலி ரெப்ரசன்ட். இந்த லைன் வந்து எதை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறது மெட்டஃபரிக்கலான்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்தலாம். டுவெல்த் ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, வேர்ட்ஸ் ஃபார்மிங் ஆன் த பேஜ். டுவெல்த் ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி. 13th one, which non-living object is absent symbolized in the isolation? ஸோ 13th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா
ஆப்ஷன் ஏ ஸ்டார். 13க்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ ஸ்டார். அது வந்து எந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க, இருக்காதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. 14th one, which non-living elements of nature are mentioned as part of fox environment? ஃபாக்ஸை சுற்றி என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, நான் லிவிங் எலமெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ 14th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி twigs and leaf. 14th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி twigs and leaf. 15th one, which of the following lines from TED use that thought fox best reflect onomatopoeia? அனமட்டோஃபியா வந்து எதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அனமட்டோஃபியானா அந்த சவுண்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ 15th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ த கிளாக் டிக்ஸ். அதை கிளாக்கோட சவுண்டை வந்து சொல்லுது, கிளாக் மூவ் ஆகும்ல அதோட சவுண்ட். ஸோ 15th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. 16th ஒன், விச் சென்ஸ் இமேஜினரி இஸ் மோஸ்ட் ப்ராமினென்ட் ஓப்பனிங் லைன் ஐ இமேஜின் திஸ் மிட் நைட் மூமெண்ட்ஸ் ஃபாரஸ்ட். ஸோ என்ன சென்ஸ் அந்த உணர்ச்சி இதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 16th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ விசுவல். 16th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ விசுவல். 17th ஒன், ஹீ லேம் சேடோ ரெஃபர் டு. இது வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. எ ஸ்பிரிட், எ ஹெசிடன்ட் ஃபார்மேஷன் ஆஃப் தாட், எ கோஸ்ட் ஆஃப் த பாக்ஸ், ஃபியர் இன் த போயட்ஸ் மைண்ட். ஸோ 17th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி த ஹெசிடன்ட் ஃபார்மேஷன் ஆஃப் தாட். 17th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. 18th ஒன், வைட்னிங் டீப்பனிங் க்ரீனஸ் இஸ் சிம்பாலிக் ஆஃப். இது வந்து எதை சிம்பாலிக்காக சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. த ஃபாக்ஸ் கலர், த poet anxiety, மென்டல் கிளாரிஃபை அண்டு poetic vision, எ கார்டன் இன் ஸ்ப்ரிங். 18th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி மென்டல் கிளாரிஃபை அண்டு poetic vision. 18th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. 19th ஒன், விச் அ சடன் ஷார்ப் ஹார்ட் ஸ்டிங் ஆஃப் வாக் சிம்பிளைஸ். இது வந்து இந்த லைன் எதை சிம்பிளைஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ 19th ஒன்று டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி த சடன் கிளாரிஃபை ஆஃப் இன்ஸ்பிரேஷன். 19th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் 20th ஒன், வாட் டஸ் த லைன் இட்ஸ் என்டர் டார்க் ஹோல் ஆஃப் அ ஹெட் சஜஸ்ட். ஸோ இது வந்து எதை சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். கன்ஃபியூஷன், physical presence of box, completion of the poetic idea, memory of a real forest. So 20th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி completion of the poetic idea. 20th ஒன்று என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. So this is final question for you. If you know the answer, please comment it box. Otherwise you have to know the answer. The question is, what is the significance of the Planck பேஜ் வேர் மை ஃபிங்கர்ஸ் மூவ். ஸோ இதோட ஆன்சர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அது என்னென்னா டெட் கியூஸ் வாஸ் அப்பாயிண்டட் போயட் லாட்ரேட் ஆஃப் த யுனைடெட் கிங்டம். இவரை வந்து என்ன பண்ணாங்கன்னா போயட் லாட்ரேட்டாக எப்போ அப்பாயின்ட் பண்ணாங்கன்னா 1984. அவர் வந்து அந்த பொசிஷன் இறக்குற வரைக்கும் அந்த பொசிஷனில் இருந்தார். அவர் எப்போ இறந்தார்னா 1998. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ப்ரோஸ். ஓகே, யூனிட் 4ல் ப்ரோஸ் தான் பார்க்க போகிறோம். அதோட டாபிக் என்னென்னா ஆன் ஹீரோஸ், ஹீரோ வொர்ஷிப் அண்டு த ஹீரோ இன் ஹிஸ்ட்ரி லெக்சர் 3 ஷேக்ஸ்பியர், ரிட்டன் பை தாமஸ் கேர்லி. ஓகே, இந்த வீடியோவில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புதுசாக இருந்திருக்கும். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.